നമ്മുടെ சமூகத்திட்ட அடுத்ததாக எதிர்நோக்கிட்டு இருக்கிற ஒரு விடயம்தான் இந்த ஆசிரியர் தினம் என்கிற ஒரு தினம். இந்த கற்றல் கற்பித்தல் என்கிற விஷயம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றியமையாத ஒன்று. ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கக்குள்ள முதலாவதாக வருகின்ற வசனமே இக்ரா, நீங்கள் என்ன செய்வீங்க, ஓதுவீராக, நீங்க வாசிப்பீர்களாக என்கிற ஒரு விஷயம்தான் முதலாவதாக இறங்குது. அந்த அளவுக்கு இந்த கற்றல் கற்பித்தல் என்கிற ஒரு விஷயம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த ஆசிரியர் தொழில், இந்த கற்பித்தல் தொழில் என்பது ஒரு சேவையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கற்பித்தல்ங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சாண்டுச்சுன்னா இல்லை, இந்த கற்பித்தலை முதலாவதாக இந்த உலகுக்கு முதலாவதாக கற்பித்தவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான், வ அல்லம ஆதமல் அஸ்மா, நாங்கள் ஆதமுக்கு என்ன செஞ்சோம், பெயர்களை கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த முதலாவது கற்பித்தது அல்லாஹ் தான். அதுக்கு பிறகு வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலமாக ஏராளமான விஷயங்களை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், கற்றுக் கொடுத்தான். அதுபோன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக, இந்த முழு உம்மத்துக்குமான ஒரு ஆசிரியராக அவர் இருந்தார். எல்லாம் சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தற்காலத்திலே இந்த ஆசிரியர் தொழில் என்பது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது, இந்த ஆசிரியர் தொழிலை எவ்வாறு இவர்கள் கையாளுகின்றார்கள் என்பதை பார்க்கும்போது இந்த ஆசிரியர்கள் என்பவர்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால், என்ன விட்டா இந்த உலகத்தில் ஆளே இல்லை என்கிற ஒரு நிலையில ஏராளமான ஆசிரியர்கள் அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர இருக்காங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கற்பிக்கக்கூடிய கல்வி வெறுமனே அறிவு சார்ந்ததாக மட்டும் இருக்குமாக இருந்தால் அது பிரயோஜனம் அளிக்காது. ஒழுக்கத்தோடு சேர்ந்ததாக, மார்க்கத்தோடு சேர்ந்ததாக அந்த கல்வி கற்பித்தல் முறை இருக்க வேண்டும். அறிவு மட்டும்தான் பெருசு என்று சொன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி யாரு, இபிலிஸ். அவன் மிகப்பெரிய அறிவாளி இருந்த போதும் அவனது அறிவு என்ன செய்யாது, பிரயோஜனம் அளிக்காது. எதன் காரணமாக? அவன்கிட்ட மார்க்க அடிப்படையில் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் இல்லைங்கிறதால அது என்ன செய்யாது, பிரயோஜனம் அளிக்காது. எனவே எங்களுடைய கல்வி கற்பித்தல் முறை, கற்கின்ற முறையை நாம் என்ன செய்யணும், சரியான முறையில் மார்க்க அடிப்படையில் ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக அறிவுடன் சேர்ந்து அதுவும் போகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இதில் இப்போ நம்ம குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மாதம் வந்தாலே என்ன, இந்த மாதம் 5ஆம் தேதி வந்தாலே என்ன, டீச்சர்ஸ் டே கொண்டாட்டம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்று நன்றாக விளங்கணும். இந்த உலகத்தில் இந்த ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விழா எடுக்காங்க, ஓமா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விழா எடுக்காங்க, நமக்கு தெரியும். உதாரணமாக ஆசிரியர் தினம், சிறுவர் தினம், அதுபோன்று எய்ட்ஸ் தினம், அதுபோன்று சுற்றாடல் தினம், ஏராளமான தினங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கி இன்னும் வரலாம் விழாக்கள், ஏராளமான விழாக்கள் என்ன செய்யலாம், இந்த தினத்தை அடிப்படையாக வச்சு வரலாம் ஒவ்வொரு தினங்கள். இதுல நாம முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம எந்த அடிப்படையில் இந்த விஷயத்துல எதிர்நோக்கணும் என்கிறத நாம கட்டாயம் புரிந்து கொள்ளணும். என்னென்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆசிரியர் தினம் என்பது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி என்ன செய்யப்படுகிறது, எல்லாருக்கும் அமுலாக்கப்படுகிறது. இந்த 5ஆம் தேதி என்பதை எமது சமூகம், முஸ்லீம் சமூகமானது வெறுமனே இந்த ஆசிரியர்கள் தினத்தில் இந்த ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துகின்ற விதம், இந்த ஆசிரியர்களை எந்த அளவுக்கு கற்றல் கற்பித்தல் முறைகள் இடம்பெற வேண்டும், இந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை நாம் ஒரு விழிப்புணர்வாக செய்தால் அதுக்கு மார்க்கத்தில் என்ன கூடும். ஆனால் நாம மார்க்கத்தை தாண்டி ஒரு விடயம் செய்ய போனாதான் அவர்தான் அது தடையாகுது. இந்த தினத்தை ஒரு விழாவாக கொண்டாடினால் அது மார்க்கத்துக்கு முரண். ஏன்? இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 தினங்கள் தான் கொண்டாடப்பட வேண்டிய தினம். அது அல்லாத வேறு தினங்கள் கொண்டாடப்படுமாக இருந்தால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அப்ப நம்ம இதை கொண்டாடுறதுங்கிறத விட்டும் தவிர்ந்து கொண்டோம். அண்மையில சிறுவர் தின விழா நடந்துச்சு. அதிகமான பாடசாலைகள் சுபஹானல்லாஹ் சிறுவர் தினம் என்று தான் சொல்கிறோம். அதில் சினிமா பாட்டுகள் என்ன, டான்ஸ் என்ன, அதென்ன இதென்ன, மார்க்கத்துக்கு முரண். சுபஹானல்லாஹ், கண் வச்சு பார்க்க இயலாது, காது வச்சு கேட்க இயலாது, ஏராளமான மார்க்கத்துக்கு முரணான அனாச்சாரமான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சா இல்லையா?
அதுபோன்று முந்தைய காலங்களில் ஆசிரியர் தினம் என்று சொல்லி போட்டு ஆசிரியர்மார் டான்ஸ் அடிக்கிறேன்ன, மாணவர்கள் டான்ஸ் அடிக்கிறேன்ன, இப்படியெல்லாம் நாம் ஏராளமாக பார்த்துட்டோம். இவைகளெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் முஸ்லீம்கள், நமக்கென்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து இந்த உலகத்தில் நீ வாழு, மறுமைக்காக தயாராக வா என்று சொல்லி அனுப்பியிருக்கார். எனவே நாம் இந்த மார்க்க அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக, இந்த விழாக்களை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும், முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த ஆசிரியர் தினத்தை நாம் என்ன செய்யணும், கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ஆசிரியர் தினத்தில் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுடைய அந்த அந்தஸ்தை புரிய வைக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடியவர்களுடைய மகத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். இது அல்லாமல் ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் அடித்து அதுபோல் அவர்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து இப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை எல்லாம் செய்யாமலுக்கு மார்க்கம் அங்கீகரித்து மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய விடயங்களை நாம் கற்பித்து கொடுத்து அவர்களுக்கு எதிர்வருகின்ற மாணவர்களுக்கு முன்மாதிரியுள்ளவர்களாக ஆசிரியர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதுக்கு என்ன செய்யணும், தௌஃபீக் செய்யணும்.